நமஸ்காரம். நான் உமா விஜய், ஆஸ்திரேலியா மெல்பர்ன்லேருந்து பேசுகிறேன். பழைய கோவில்கள் அது பாழடைஞ்சு போயிருந்தாலும் சரி, இல்லை பராமரிப்பு குறைவாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்ளீட்டாக இடிஞ்சு போனதை திருப்பி புனரமைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பழைய கோவில்களில் செய்கிறது புதிய கோவிலை கட்டுறதை விட நல்லதுன்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. அதை தவிர அவர் எந்த இடத்துல கும்பாபிஷேகம் இல்லை ஒரு கோவில் கட்டின்னு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாலும் உங்களால் முடிஞ்சால் ஒரே ஒரு செங்கலை வாங்கி கொடுங்கோ. அந்த செங்கல் வாங்கி கொடுத்தல்னாக்க அந்த செங்கல் அந்த கோவிலில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அத்தனை வருஷ காலம் நீங்கள் வைகுண்டத்திலேயோ இல்லை கைலாசத்திலேயோ இருப்பேன்னு சொல்லி மகாபெரிவாளோட அருள்வாக்கு. அதே ஒரு பாட்டில் புள்ளினால் 5 கோடி, புது மண்ணால் 10 கோடி, செல்லுமா ஞாலம் தண்ணில் செங்கல்லால் 100 கோடி அப்படின்ட்டு போகும். அது அந்த மாதிரி அந்த கல்லினால் செய்த பெயர்கள் கையிலை விட்டு அகலாதாரே அப்படின்ட்டு அந்த வார்த்தை முடியும். அப்படி பழைய கோவில்களை ஒருவேளை விளக்கு கூட எரிக்கிறதுக்கு எண்ணெய் எரிக்கிறதுக்கு இல்லாத ஸ்தலங்களெல்லாம் பார்த்து அதுக்கு பண்ணணுங்கிறதுல எனக்கு இஷ்டம் இருந்தது. தெய்வத்தோட அனுகிரகத்தினால சில பல கோயில்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது, செஞ்சின்னு இருக்கேன். அப்படி இப்படி சமீபத்தில் இந்தியாவுக்கு போன போது நான் பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்சேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மாணவனாக இருந்த திரு ஷியாம் சுந்தருங்கிறவர் மூலியமா திருமதி நளினி பத்மநாபன் அப்படிங்கிறவாளை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த நளினி பத்மநாபன்கிறவர் இவா கனரா பேங்க் டைரக்டராக இருக்கா. அதை தவிர அவ இன்ஃபினிட் சேவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சேர்பர்சனாகவும் இருக்கா. இந்த இன்ஃபினிட் சேவாங்கிறதுல என்ன செய்கிறான்னாக்க இந்த மாதிரி தான் பாழடைஞ்சு போயிருந்தாலோ இல்லாட்டி சிதலம் அடைஞ்சு இல்லை அதுக்கு செலவுகள் தேவைங்கிற மாதிரி புனரமைக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை முழுசாவே போன கோவில்களோ அந்த மாதிரி கோவில்கள் எல்லாத்தையும் ஒரு இதில் டிஜிட்டல் பேஸாக போட்டுட்டு அதை டிஜிட்டல் மீடியாவில் அதை நிறைய பேருக்கு தெரிவிக்கிற மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது அவளோட இதாக இருக்குது. அதை தவிர இவ திருமதி நளினி பத்மநாபன் அவளுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் அவளோட தொழில் மூலியமாகவும் பேங்க்கில் இருக்கிற பதவினாலேயும் சமூகத்திலையும் நிறைய பேரை தெரிஞ்சிருக்கிறபடியா அவ இப்போ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூருங்கிற ஊரில், அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடமதுரை அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 கோவில்களை கையில் எடுத்திருக்கா. இது எல்லாமே சிவாலயமாகவோ இல்லாட்டி விஷ்ணு ஆலயமாக தான் இருக்கணும்ட்டு கிடையாது. மாரியம்மன் கோவிலாக இருக்கலாம், பிள்ளையார் கோவிலாக இருக்கலாம், முருகர் கோவிலாக இருக்கலாம். அப்படி இவா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற வடமதுரை அப்படிங்கிற இடத்துக்கிட்ட கோவிலை எடுத்து வெறும் ஒருவேளை விளக்கரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நித்திய பூஜை நடக்கிற மாதிரியும் ஒரு குருக்களையோ ஒரு பூஜாரியோ அந்த பகுதியில் அந்த கோவிலுக்கு யார் பூஜை செஞ்சு பழக்கமோ வழக்கம் இருக்கோ அவளை நியமனம் பண்ணி அவளுக்கு மாத சம்பளத்துக்கு பணம், சுவாமிக்கு வஸ்திரத்துக்கு, நித்தியபடி பூஜைக்கு, விளக்கரிக்க எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு கோவிலுக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு 20,000 ரூபாய் அப்படிங்கிற கணக்கில் ஒரு சேவையை செய்ய தொடங்கியிருக்கா. இப்போ இந்த 2024 ஜூலை 12 அன்னைக்கு இதை பற்றின யூடியூப் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த யூடியூப் விழா நல்லபடியாக நடக்கிறதுக்கும் அது மூலியமாக நிறைய ஜனங்களுக்கு போய் சேர்றதுக்கும் கிராமங்களில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்கள்
ஒரு வேளைக்கு கூட விளக்கரிக்கிறதுக்கு இல்லாத கோவில்களுக்கு தகவல்களை நீங்கள் இவாளுக்கு கொடுத்தேன்னா அவள் கொஞ்சம் கொஞ்சம் பேரியா ஸ்பான்சர் எடுத்து அந்தந்த கிராமத்துலேயும் யார் செய்கிறா, அதுக்கு செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காளான்னு பார்த்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு பணத்தை பேங்க்கில் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி இந்த சேவா மையத்தை ஆரம்பிச்சிருக்கா. இந்த இன்ஃபினிட் சேவாவோட தொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இன்றியமையாததாக இருக்குது. நம்மளோட கோவில்களை நாம் காப்பாற்றினா, நான் அழியாமல் செதஞ்சு போகாமல் இருக்கிறதுலேருந்து காப்பாற்றினாலே அது 7 தலைமுறை செய்கிறவாளையும் காப்பாற்றும். அதை தவிர இதில் பங்கு பெறுறவாளுக்கும் பங்கு இருக்குது. இதை பற்றி இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லிட்டு நான் இந்த இதை முடிக்கிறேன். அதாவது ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறவரை விட, கோவிலில் சிவபூஜை பண்ணுறவரை விட, அந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்குறவாளுக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லியும் மகாபரிவா வாக்குனால நான் கேட்டிருக்கேன், புஸ்தகத்தில் வாசிச்சிருக்கேன். இப்படியான ஒரு அருமையான கைங்கரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கிற திருமதி நளினி பத்மநாபன், டைரக்டர் ஆஃப் கனரா பேங்க் அண்ட் சேர்பர்சன் ஆஃப் இன்ஃபினிட் சேவா, அவளுக்கும் அவளோட கூட சேர்ந்து தொடர்ந்து இதில் ஒத்துழைப்பு கொடுத்து பணிபுரிகிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன்.